ஹலோ! இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மசாலா பாஸ்தா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வர டைமில் நம்ம வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்திட்டு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தி நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டுருங்க. பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் வந்து 2 எண்ணம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்தாவோட தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுட்டு லைட்டாக வந்து மல்லித்தூள் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.